ஹாய் நண்பா, ஸ்லீப்பிங் ஹீரோமானோட சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரை ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல, எனக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ பவர் கிடைக்குது, ஆனால் நேச்சராக இப்போல்லாம் கிடைக்காது, இது வெறும் ட்ரீம் தானே, வாய்ப்பு இருக்குது, ட்ரீமில் என்ன வேணால் நடக்கும், ஆனால் இந்த ட்ரீம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த ட்ரீமு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு மெமரி ஒன்று வருது. அந்த மெமரியில் வந்து பேஸ் 1359 ஏதோ ஒன்று வருது. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இது வந்து என்னோடய ப்ரீவியஸ் மெமரியில் இருந்த மாதிரியே இருக்குது, நான் வந்து இது என்னென்னு பார்க்கணும், இந்த பேஸ் 1359 இதை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும், அப்போ இந்த ட்ரீமோட ட்ரூத்தெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே ஒரு சாம்பியை கொள்கிறான். சாம்பியை கொண்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி சாம்பியோட மெமரிஸ்லாம் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு அதில் பவரும் கூடவே வருது, அதேமாரி அந்த சாம்பியோக்கு தெரிஞ்ச அந்த காம்பட் டெக்னிக்லாம் எனக்கும் கிடைக்குது, நான் இப்போ கொண்ட சாம்பி வந்து ஒரு காம்பட் டைப் சாம்பி தான், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே வந்து நம்ம ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும்போது இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த சாம்பியோட மெமரிஸ், அதில் இருக்க டெக்னிக்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஃபைட் பண்ணும்போதும் அதேமாதிரி என்னோடய பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த டெக்னிக்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன நடக்குது இங்கே, ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அங்கேயே போய் ரொம்ப மயக்கம் போட்டு விடுற மாதிரி விழுறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஒரிஜினல் வேர்ல்டில் வந்து ஏஞ்சிருக்கிறான். நான் ஏஞ்சிட்டேனா எப்படி அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு கூப்பிடுது, லூஷன் ஏஞ்சிடா, இப்போ நீ வெளில வரையா இல்லையா, சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு, எவ்வளோ நேரம் நீ உள்ளே இருப்ப அப்படி சொல்லி கத்திட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஓ குயிங் நீயா, அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, இங்கே பாரு உள்ளே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லாத, ஏன்னா நீ எப்போவுமே உள்ளே தூங்கிட்டு தான் இருப்ப சோம்பேறி அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கு. அப்போ தான் சொல்கிறாங்க லூ குயிங் இந்த பொண்ணு பேர், இது வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான், இல்லை நான் வந்து உள்ளே ஒர்க் அவுட் பண்ணலாம் தான் போனால், பட் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகுது. சரி ஓகே சீக்கிரமாக வா, அப்பா அம்மாலாம் வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரமாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பொண்ணு நினைக்குது, இவன் எப்படி திடீர்னு இவ்வளோ மஸ்குலரானா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இவனும் நிறைய எஃபெக்ட்லாம் போட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுறா போல சொல்லுது. சரி நம்ம ஹீரோ வந்து ஓகே நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்போ அப்படின்னு நினச்சி பார்க்குறான். சின்ன வயசுல என் தங்கச்சி எப்பவுமே என் கூட சுற்றிட்டு இருப்பா, ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்கூலுக்கும் போனோம், அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் அவளோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிடுச்சு, அவள் வந்து எல்லாத்துலேயுமே என்னை சப்ராஸ் பண்ணிட்டு போயிட்டா, ஏன்னா அவள் வந்து பிறக்கும்போது டேலண்ட்டோடு பிறந்தவ, அவளோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து 1.0, பட் நான் அப்படி இல்லை, நான் வந்து ஒரு குப்பை, அந்த மாதிரி ஒரு டேலண்டான சிஸ்டருக்கு நான் அண்ணனாக இருக்கவே தகுதி இல்லாதவன், அவரோட காம்பேட் பவர் 100க்கு மேலே, ஆனால் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கவலைப்படுற. திடீர்னு 6 பேக்லாம் வந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அப்போ இதெல்லாம் ட்ரீம் மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் பவர் கிடச்சிருக்கு போல், எனக்கு எப்போவுமே ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக தான் இருக்கும், ஆனால் இப்போ எனக்கு ஃபுல்லாக எனர்ஜி இருக்க மாதிரி இருக்குது, இதெல்லாம் என்னன்னே தெரியல, எனக்கு தெரிஞ்ச இந்த ஜாம்பிஸோட மெமரிஸும் வந்து எனக்குள்ள தான் இருக்குன்னு நினச்சி அந்த ஜாம்பியோட டெக்னிக் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறான். பரவாயில்ல, அந்த 2-3 ஜாம்பி நான் கொண்டதுனால அதோட டெக்னிக்லாம் என்கிட்ட இருக்குது, என்னால் நம்பவே முடியல, எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமான மாதிரியே தான் இருக்குது. சரி ஓகே நான் இதுக்கப்புறம் எப்படியாச்சும் அந்த ட்ரீம் வேர்ல்டில் போய் என்னோடய பவர் நான் அடிக்கடி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வரான். அங்கேருந்து வந்து பார்க்குறான், அவன் அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் அப்பா வந்து சரி உட்காந்து சாப்பிடுப்பா சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்பாங்க வந்துட்டு நான் வந்து சூப் செஞ்சுருக்கேன் சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து சாப்பிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான், ஆனால் இதெல்லாம் வெறும் ஃபேரி டெய்லில் மட்டும்தான் நடக்கும், ஆனால் உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ மனசுலேயே நினைக்கிறான், என்னது இது எங்கள் அம்மாவோட சமையல் இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது, ஒரு எனக்கு தான் டேஸ்டியாக தெரியுதா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ இன்னொரு பவுல் சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்படி சாப்பிட்டு அங்கேருந்து அந்த குண்டானே காலி பண்ணிட்டான், சாப்பாடு காலி. அப்போ நம்ம ஹீரோ வந்து சாரி எனக்கு என்ன தெரியல, நீ ரொம்ப பசிச்சுது, சரி இல்லைனா விடுங்க பாரான்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவோட அப்பா வந்து நீ என்ன சொல்கிற, இது வந்து நம்ம வீடு, இங்கே வந்து நீ பசியோடலாம் போய் படுக்க வேணாம், இங்கே பாரு டியர் நீ போய் இன்னும் கொஞ்சம் சமைச்சு எடுத்துட்டு வா சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்கிறாரு, வயசு பையன் இல்லை அப்படி தான் இருப்ப, அடிக்கடி இந்த மாதிரிலாம் பசிக்கிறதுலாம் சகஜம்தான், நீ நல்லா சாப்பிட்டு தெம்பாவு, அப்பா வந்து நாளைக்கு உனக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் டானிக்லாம் வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் சாப்பிட்டு நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாகி எப்படியாச்சும் நீ பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் போய் சேரணும்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து நம்ம ஹீரோவை கலாச்சி சிரிக்குது. யார் அவனுக்கு ஆல்ரெடி 18 வயசு ஆகிடுச்சு, ஆனால் அவனோட பவர்னும் 0.8 தான் இருக்குது, இவன் அந்த யூனிவர்சிட்டிலாம் போக மாட்டான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அப்பா காண்டாயிட்டாரு. இங்கே பாரு நீ மனனை புள்ளி பண்ணுறது நிப்பாட்டு,
அவன் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் அவன் கண்டிப்பாக போயிடுவான். அவனோட பவர்னால் அவனே ரியலைஸ் பண்ணல. அவன் கண்டிப்பாக ஒரு பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு தான் போவான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான், என்னோடய ஹெல்த் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், நான் வந்து இது எப்படியாச்சும் டோஜோவில் போய் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ அவங்க ஹீரோவோட அப்பாவும் ஹீரோட தங்கச்சும் அவங்க சண்டை போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டோஜோக்கு வந்து போயிட்டான். நம்ம ஹீரோ அந்த டோஜோட வாசலில் தான் நிற்கிறான். அதுக்கப்புறம் அந்த டோஜோவோட போஸ்டர்லாம் பார்க்குறான். அதில் வந்து டோஜோவோட மாஸ்டர் தான் பவர்ஃபுல்லானவர் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து 200க்கு மேலே, அவரோட காம்பேட் பவர் வந்து கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட இருக்குது அப்படி சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹெல்த் பவர் 200 அப்படி சொல்லி பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஷாக்காக வரான். வந்து நிறைய போர்ஷன்லாம் விற்பாங்க, ஆனால் அதெல்லாம் நம்மள மாதிரி ஆளாலாம் வாங்க முடியாது. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் வாங்க முடியும். அதுமாதிரி ஹை ரேங்க் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டா அவங்க வந்து உண்மையாக ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி தான். அவங்களுக்கும் நார்மல் ஹியூமனுக்கும் அதிகமான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அவங்களோட அந்த ஃபிசிக்கல் பாடியே அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த இடத்துலலாம் ட்ரைனிங் எடுத்து பே பண்ணனாலே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, வெல்கம் இந்த டோஜோக்கு வந்தது, என்ன இங்கே ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நான் என்னோட பவர் சும்மா செக் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தா சொல்லி சொல்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே, நீ வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போ தம்பி, உனக்கு கூட நான் வரணுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் வேணாம் சொல்லி ஹீரோ போகிறான். ஓ இவன் வந்து போகிறான பையன் தான் போல், சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் விட்றாங்க. நம்ம ஹீரோ அங்கே போகிறான். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அவனோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறான். அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஹீரோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து 0.96ன்னு சொல்லி காமிக்குது. ஹீரோ வந்து 0.96, நிஜமாக நான் அதை பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒரு 1 hourல எனக்கு 0.2 ஏறிடுச்சு. அப்போ இதுவே 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கியிருந்தால் கண்டிப்பாக நான் என்னோட சிஸ்டரையே ஓவர் கம் பண்ணிருவேன். அவன் மட்டும் ஜீனியஸ் இல்லை, இப்போ நானும் ஒரு ஜீனியஸ் தான், நான் போய் தூங்கி என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ண சொல்ல ஹீரோ நினச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே என்னோட காம்பேட் பவரை போய் பார்க்கலாம் சொல்ல ஹீரோ அங்கே போய் அங்கே ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையில் அவனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அடிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோ வந்து அடிக்கும்போது அந்த 2 சாம்பி ஹீரோ கொண்டான்ல அவங்களே நம்ம ஹீரோ கூட இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் காம்பேட் டெக்னிக் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் ஒரு அட்டாக் அடிக்கிறான். அந்த அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த அட்டாக்கோட பவர் பார்த்தீங்கன்னா 113 காமிக்குது. ஆமாம் நிஜமாக இது அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, என்னோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் லிமிட்டோடு இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது, என்னாலே இது நம்பவே முடியல, இது உண்மை தானா, நானும் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டேன், கண்டிப்பாக நான் போய் எப்படியாச்சும் சீக்கிரமாக தூங்கி நான் என்னோடய பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ போய் தூங்கலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக தூக்கமே வரல. என்னடா ஆச்சு, ஏன்டா எனக்கு தூக்கமே வரல, எப்போவுமே எனக்கு தூக்கமாக தான் வரும், இப்போ ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வா சொன்ன ஹீரோ அவங்க அப்படியே அந்த தலானையை போட்டு குத்திட்டு இருக்கான். சரி ஓகே நான் இப்போ எப்படியாச்சும் தூங்கியே ஆகணும், அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா வருது, ஆமாம் இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக தூங்க போகிறதுனால நம்ம தூக்கம் வரல போல், சரி ஓகே நம்ம போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்ம டயர்டாகி நம்மளே தூங்கிட்டு சொல்ல ஹீரோ அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் வந்து என்னோடய ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்புறம் என்னோட காம்பேட் பவர் இதெல்லாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஹீரோ அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அது பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு வந்து 1-2 சேஞ்சஸ் தெரியுது. ஏன் இல்லை இதெல்லாம் நான் எப்போவுமே கரெக்டாக தானே பண்ணுவேன், இப்போ எதுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இதெல்லாம் அந்த சாம்பிஸோட மெமரிஸில் இருக்க ஒன்று டெக்னிக், அதுவும் இது கூட மிங்கிள் ஆகுதா, அப்போ இது நான் மிஸ்டேக் பண்ணல, அந்த ஆர்மியில் கற்றுக் கொடுத்த அந்த டெக்னிக்கும் இது கூட அப்படியே மிங்கிள் ஆகுது, ஓகே இதே நம்ம ட்ரை பண்ண சொல்லி நினைக்கிறான். இதோட சாப்டர் முடியுது.